வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி பப்பாளி மரத்தோட பயன்கள், அதனுடைய குணநலன்கள், இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, பப்பாளி இலையில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது, இந்த பப்பாளி மரத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸு சொல்கிறோம். இந்த உதாரணத்துக்கு இந்த ஒரே ஒரு மரத்தை இப்போ நான் காமிக்கிறேன். இந்த மரம் வந்து கரெக்டாக இது 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 30 பழத்துக்கு மேலே பறிச்சிருக்கேன். இன்னும் இந்த மரத்தில் இருக்கும் ஒரு 18 பழம் 20 பழத்துக்கு மேலேயே இருக்குது. ஒரு 1.5 வருஷத்தில் இந்த மாதிரி காய்க்கிறது நாட்டு பப்பாளி. ஆனால் வைங்க, நாட்டு பப்பாளின்றதில் அந்த பழத்தை அறுத்தாலே உள்ள விதைகள் நிறையா இருக்கும். இப்போலாம் கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா எல்லாமே ஹைப்ரிட் வகையில் போயிட்டுருக்கு. நாட்டு பப்பாளியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. எல்லாமே நல்லது. என்னென்ன நல்லதுன்றதை விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சென்னையில் மட்டும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 100-150 இடத்துலேருந்து ஒரு 500 இடத்துக்கு மேலே நிறைய காலியாக இருக்குது. அதை வந்து வேஸ்ட்டாக நீங்கள் போட்டு வைக்கிறத இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா, இதுக்கு வந்து அவ்வளோ தண்ணி கொட்டணும், பராமரிப்புலாம் எதுவுமே இல்லைங்க. நான் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டே இருக்குது. இந்த ஒரு மரத்தில் எவ்வளோ பழம் வருதுன்னு பாருங்கள். இது வந்து சும்மா ஒரு வருஷம் மட்டும் காய்க்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. இதோட ஆயுட்காலம் இருக்குது ஒரு 18-20 வருஷத்துக்கு. கொஞ்சம் ரொம்ப புயல் காற்று அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்த மரத்துக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்கே தவிர, மற்றபடி என்னென்ன இதில் வருமானத்துலேருந்து எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். ஒரு 3 அடிக்கு இல்லைன்னா 5 அடி அப்படி கணக்கு வச்சு 5 அடிக்கு ஒரு மரம். இன்றைக்கி ஒரு எத்தனையோ இடத்துல 5 கிரவுண்டு 10 கிரவுண்டுன்னு இருக்கும். கிராமத்தில் ஏக்கர் கணக்கில் இடத்த தேவையில்லாமல் சும்மா போட்டு வச்சுருக்கிறத, ஏன்னா இந்த இலைகள்லாம் உங்களுக்கு ஆடு மேயாது அவ்வளோவா. அதனால் அந்த ஆடு மேய்ஞ்சிரும், மாடு மேய்ஞ்சிரும், பயம் வேண்டாம். அப்படி சப்போஸ் 1-2 எடுத்தால் கூட அதோட மருத்துவ குணத்துக்காக தான் அதுங்களாம் எடுக்குமே தவிர எல்லாத்தையும் எடுத்துடாது. மெயினாக இந்த அணில்கள் மட்டும் இந்த பப்பாளி பழத்தை கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக அணில்கள்லாம் வரும். அதனால் பழுக்கரிச்சே இப்போ நான் பாதி பழுத்திருக்கு சில பழங்கள். இன்னும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பாதி பழுக்கரிச்சே நான் இன்னும் கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா எடுத்து கொஞ்சம் அரிசியில் போட்டு வச்சு நல்லா பழுத்துரும். இதை நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி முழு வீடியோவையும் போடுறேன். இதில் என்னென்ன வருமானத்துலேருந்து, இதில் மருத்துவ குணத்துலேருந்து, இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதில் என்ன மருத்துவ குணநலன்கள் இருக்குது, அதே சமயத்தில் இதில் இருக்கிற கெடுதல்களையும் விவரமாக சொல்லிடுறேன். விவரமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ விவசாயிகளுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட பொறுப்பாக இதை ஒப்படைக்கிறோம். நீங்களே பார்த்து பயனடைந்து நன்மைகள் எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள். பப்பாளியில் ஃபஸ்ட்டு இந்த பழத்தில் பற்றி இப்போ ஆரம்பிக்கிறேன் நான். பப்பாளியில் விட்டமின் ஏவும் விட்டமின் சி, விட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ள உணவுகள் ஃபஸ்ட்டு இதய நோய்கள் அபாயத்தை குறைக்கும். ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கெலாம் இது நீங்கள் தாராளமாக சாப்பிட்லான்னு சொல்லலை. இதோட பயன்கள் நான் சொல்லிடுறேன். கூடுதலாக பப்பாளியில் அதிக நார்ச்சத்து இருக்குது. இதுவும் இதய நோய்க்கு ஆபத்தை ரொம்ப குறைக்கும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளால் கொலஸ்ட்ராலோட அளவும் குறையுது. கொலஸ்ட்ரால்ன்றது இந்த பிபி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளும் இதில் தீரும். ரெண்டாவது, இதில் இன்னும் அந்த மருத்துவ குணத்தில் இந்த நாட்டு பப்பாளி விட்டமின் ஏ, பின்னு சொன்ன பார்த்தீங்களா, கூட வந்து பீட்டா கரோடின் அப்படின்ற ஒரு நொதிப்பொருள்களும், பொட்டாசியம் அந்த மாதிரி சத்துலாம் இதில் இருக்குது. புரதம், கார்போஹைட்ரேட்டு, போலிக் அமிலம், கால்சியம், மெக்னீஷியம், அயன் போன்ற சத்துக்களும் இதில் இருக்குது நிறையா. இந்த மனம் பதற்றமாக இருக்கிறது, நர்வஸ் வீக்னஸாக இருக்கிறதுலாம் இது ரொம்ப போக்கிறதுக்கு தினம் ஒரு 4 பப்பாளியில் தேனில் ஊற வச்சு சாப்பிட்ணும். நான் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, பப்பாளி இதை சாப்பிட்டா எனக்கு இது சரியான, இதோட சேர்த்தா தான் அதோட பரிணாமத்தில் நமக்கு இந்த நோய்கள்லாம் நீங்கும்னு இருக்குது. இந்த பப்பாளியில் தேனில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நர்வஸ் வீக்னஸும் இந்த மனம் பதற்றமாகவே இருக்குது பாருங்கள், அது சரியாகும். வெறும் பப்பாளியை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஆனால் ஆன்டிபயோட்டிக் அதுலேயும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 2 முறை சாப்பிட்லாம். அது தவிர இந்த மாதிரி வாரம் நீங்கள் 2 வாட்டி சாப்பிட்றதுனால தொற்று நோய் கிருமிகள்லாம் அழியும். நம்ம உடம்புல நமக்கு தெரியாமல் தொற்று நோய் கிருமிகள் நிறையா இருக்கும், அது அழியும். இதில் முன்னாடியே சொன்ன பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இதில் நிறையா இருக்குதுன்னு. இந்த நார்ச்சத்துனால உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் இருந்தாக்கன்னா அதில் சரியாயிடும். இது தவிர இந்த பார்ப்போன் என்ற நொதி கலன்கள் அதில் இருக்குது.
அது அதிக அளவில் இருக்கிறதுனால செரிமான சக்தி, இப்போ சாப்பிட்ட அப்புறமா சில பேர் பப்பாளி சாப்பிடுவாங்க. அது ஏன்னா அந்த ஜீரண சக்தி அதில் நிறையா வரும். இது தவிர மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க இது பப்பாளி. ஏன்னா விட்டமின் ஏ இருக்குது, ஜியாக்சண்டின்ற ஒரு, அது தவிர சிப்டோக்சாண்டின், லூடின் போன்ற விளவான அதெல்லாம் ஒரு ஒரு வகையான நொதிகலன்களில் ஒரு வகையான மருத்துவ குணம் கொண்டது. இதனால் கண்ணுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க இது ரொம்ப உதவுது. இந்த கீழ்வாதம்னு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கும் இது ரொம்ப மருத்துவ குணமாக இருக்கும். இந்த பழத்தை இன்னும் சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்குன்னா, பப்பாளி பழத்தில் கலோரின் சத்து அதிகமாக இருக்குது. இதனால் உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமான விட்டமின் சியும் பப்பாளியில் இருக்குது. இது அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்குது. அதிகம்னா வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி எடுத்துக்கோங்க, 3 வாட்டி எடுத்துக்கோங்க. அதிக மழை அது. ஆனால் இது விளைவிக்கிறத பற்றி எந்தெந்த இடத்துல விளையும் இதை பற்றி விவரமாக நான் அப்புறமா சொல்கிறேன். இது மீடியம் சைஸ் பப்பாளியில் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ணுன்னா ஒரு 200 விழுக்காடு அதில் விட்டமின் சி அதில் இருக்கும். விட்டமின் சி மட்டுமே ஒவ்வொரு பப்பாளிலையும். அதனால் இது எவ்வளோக்கு சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு இது நல்லது. இந்த விட்டமின் ஏ, நார்ச்சத்து, பொட்டாசியம் அதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, கொண்டோதனிக் அமிலம்லாம் அதில் இருக்கிறதுனால இதய நோய்க்கு எதிரான ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா, இந்த விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ போன்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால உணவில் இதை அதிகமாக சேர்க்கும்போது இதய நோய் அபாயத்தை குறைக்கும். ஒரு அடிக்கடி கொஞ்சம் செஸ்ட் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதயத்து உள்ளே இருக்கிற இந்த கிருமிகள்லேருந்து எல்லாமே இது எடுக்கிறதுக்கான வழிவாசல் இதில் இருக்குது. அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனாலையும் அந்த இதய நோய் அபாயம், ஏன்னா அது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படியே அந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆனாலே உங்களுக்கு ஃப்ரீயாக சுவாசம் பண்ணுறது இந்த எல்லாமே ஈஸியாக இருக்கும். மற்றும் இது மற்ற அமிலம் வந்து ஃபோலிக் ஆசிட், அதாவது போலிக் அமிலன்றது இதில் ஹேமோசைட்டிஸ். ஆமாம், அந்த ஹேமோசைஸ்டின்ற அமிலம் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தான் இருக்குன்னு, அது அந்த அமிலத்தை குறைவான, அது வந்து தீங்கு விளைவிக்கிற அந்த அமிலத்தை இது அதிகமாக சாப்பிடும்போது இந்த இறைச்சியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேமோசைட்டிஸ்ன்றது இறைச்சியில் அதிகமாக இருக்குது. அது இதில் வந்து நம்ம பொருட்களை அந்த இறைச்சி அந்த தவிர இந்த மற்ற சிக்கன், மட்டன் அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நான்வெஜ் இதுலலாம் அது நிறையா இருக்குது. இந்த அமிலத்தை இதய நோய்க்கு ஆபத்துக்கு ரொம்ப காரணமாக இருக்கிறதுனால இந்த பப்பாளி சாப்பிடும்போது ஹேமோசைட்டிஸ்ன்ற அளவை அது குறைச்சிட்டே வருது. இதனால் இதய நோய் வராமல் பாதுகாக்குது. இந்த செரிமானம் வருதுன்னு சொன்ன பாருங்கள், இது வந்து பப்பாளியில் பப்பைன் மற்றும் சைமோபாப்பைன் என்ற 2 ஒரு அமிலங்கள் இருக்குது. இந்த என்ஜைமின் புரதங்கள்லாம் அது வந்து ஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லதாக இருக்குது. அதனால தான் அந்த செரிமானம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனால அவை செரிமானத்துக்கு உதவுறதோட அந்த வயிறு உப்பசம், அந்த வீக்கத்தை குறைக்கும். அந்த பப்பைனோட அந்த அமிலத்தோட எஃபெக்ட்டு அந்த பப்பைன்றது வந்து அந்த வீக்கம் இருந்தாங்கன்னா அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உண்டான அமிலங்கள். அது இந்த அமிலங்கள்லாம் எதுலன்னு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே தெரியும். இந்த வயிறு வீக்கமாக இருக்குது அது குறைக்கிறதுக்கு நம்ம இந்த அமிலம் வரும். இந்த அமிலத்தை வந்து எந்த மரத்தில் எந்த பழத்தில் இருக்குதுன்னு பார்த்தா பப்பாளியில் இருக்கும். அப்படி எடுத்துலாம் உங்களுக்கு நாங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் தரேன். இந்த தீக்காயமாக கடுமையான வலியை குறைக்கிறதுக்கு இந்த கீழ்வாதம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆஸ்மா போன்ற நாள்பட்ட நோயாக இருக்கும் அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி அதிகமாக உள்ள உணவு பொருள் நம்ம அதிகமாக சாப்பிட்டுருந்தாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். இதில் விட்டமின் சி இருக்குது. இதில் பாக்டீரியா, வைரஸு, நோய்களை எதிர்த்து போராட இந்த பப்பாளியில் போராடுற அளவுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இதில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டில் நல்ல அளவில் இருக்கிறதுனால பப்பாளி விட்டமின் ஏவின் சிறந்த மூலமாக இருக்குது. பப்பாளி விட்டமின் ஏனால தான் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால தான் இந்த உடம்புல இருக்கிற எல்லா நோய்களுக்கும் எதிர்ப்பு சக்தியை கொடுத்துட்டே இருக்குது. இதனால் நோய் இல்லாமல் ஃபஸ்ட்டு வாழறதுக்கு நம்ம ஒரு வழியை தேடி இந்த மாதிரி ஆகும். லைக்கோபின்ற ஒரு அமிலமும் இதில் இருக்குது. இந்த லைக்கோபின்றது எதுக்குன்னா, இந்த புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதாவது புரோட்டஸ்ட் புற்றுநோயின்னு சொல்லுவாங்க, அந்த புற்றுநோயில் பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த லைக்கோபின்ற அமிலம் வந்து அது ஒரு நிறமி. அந்த நிறமி எடுக்கிறதுக்கு வந்து தக்காளியில் இருக்குது, தர்பூசணியில் இருக்குது, அதோட இந்த பப்பாளியில் மட்டும்தாங்க இருக்குது. அதனால் இந்த லைக்கோபினை நல்ல
இது இந்த பப்பாளி நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதிக லைகோபின் சாப்பிடுவதற்கு புரோட்டஸ்டன்ட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது என்று சில நிபுணர்களும் இதை தெரிவிக்கிறாங்க. இந்த பப்பாளியில் இது தவிர இன்னும் 8 நன்மைகள் நம்ம உடம்புக்கு இருக்குங்க. அதையும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அந்த விட்டமின் ஏ இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த விட்டமின் ஏ முதல்ல வந்து நம்மளோட பாடியை, நம்ம சருமத்தை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இல்லாமல் நல்ல முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இது நம்ம பாடியும் நல்லா மெயின்டைன் பண்ண மாதிரி ஆகும். என்ன சொல்கிறது, இந்த ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. அது இல்லாமல் நல்ல முடி வளர்ச்சியும் இதில் அதிகமாகும். பப்பாளி பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதுனால மெயினாக சர்க்கரை வியாதிக்கு இது ஒரு மருந்துங்க. இந்த சர்க்கரை வியாதின்றது இந்த நீரிழிவு நோயின்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த பழத்தை கரெக்டாக சாப்பிட்டுட்டே வந்தாலே அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல்லையே வச்சிட்ருக்கோம். இந்த கண்ட்ரோல்லையே வைக்கிறதோட நமக்கு பாடியில் வந்து இந்த சோர்வுன்ற டயர்ட்னஸே இல்லாதபடியும் அது கொண்டு வருது. லேடிஸ்க்கு வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் அது அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையான காலங்கள். அது அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்கும், ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த பப்பாளி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாடி பெயின்லேருந்து அந்த ரத்தப்போக்கு குறையிறது இதெல்லாமே இது பார்த்துக்குங்க. மெயினாக பெண்களுக்கு பப்பாளி பழத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க, அதாவது நான் சொல்கிறது ப்ரெக்னென்ட் ஆனவங்க சாப்பிடக்கூடாது. ப்ரெக்னென்ட் ஆகாதவங்க மாதவிடாய்க்கு இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது அவங்களோட மாதவிடாய் காலத்தை சிறந்த தீர்வு கொடுக்கும். அது விட்டமின் சி யார் குறைவாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை, அப்புறம் அந்த சொன்ன இந்த கீழ்வாதம்னு அந்த மாதிரியான நோய்கள்லாம் அவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு, அவங்கள தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பப்பாளி பழத்தில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இது கீழ்வாத நோய்க்கு இது ஒரு மருந்தாக இருக்குன்னு. அந்த விட்டமின் சின்றது இருக்கிறதுனால அந்த மூட்டு வலி பிரச்சனையும் அதில் அந்த 3 மடங்கு ஒருத்தங்களுக்கு மூட்டு வலி இருக்குனாங்கன்னா இது உங்களுக்கு சாப்பிட 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 வலியோட தன்மையும் குறையிறது, நீங்களே அதை உணர்வீங்க. இது உங்களுக்கு மிகுந்த நன்மையும் தரும். ஏற்கனவே சொன்னால் சருமத்துக்கு இது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும்னு. ஏன்னா இது அந்த விட்டமின் சி இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை பற்றி இப்போ சொல்லிடுறேன் நான். இந்த நம்ம வயசான காலத்தில் உடலில் ஒரு சுருக்கம் மாதிரி வரும். இந்த பப்பாளி நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த விட்டமின் சியோட இதில் பீட்டா கரோட்டின் போன்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற அந்த சுருக்கத்தை எடுத்து அப்படியே அந்த ஷைனிங்காக மாற்றிடும். இந்த வயசானவங்க கூட இளமையாக இருக்கிற மாதிரி அந்த மிளிர வைக்கும். அது இந்த சருமத்தை ரொம்ப பளபளப்பாக வைக்கிறதுனால இந்த பப்பாளியை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நல்லது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னால் அந்த கூந்தல் வளர்ச்சி அது ரொம்ப நல்லதுன்னு. அந்த கூந்தல் வளர்ச்சி எப்படின்னா அந்த விட்டமின் ஏ இதில் இருக்கிறதுனால, விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால சருமத்தையும் அதிகமாக பாதுகாக்கிறது இல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பப்பாளி உதவுது. இது பளபளப்பாக இருக்கிறது அப்படின்னா அந்த ஈரப்பதமாகவே வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பப்பாளியோட சாறு இருக்குது பாருங்கள், அந்த சாறை பிழிஞ்சு அந்த சாறை எடுத்து உச்சந்தலை போட்டு நல்லா தேய்க்கும் போது பொடுகு தொல்லை இருக்காது, பேன் தொல்லை இருக்காது. அந்த சாறில் இருக்கிற ஊட்டச்சத்து முடி உதிர்ந்து பார்த்தீங்களா, அதையும் கட்டுக்குள்ளே தான் வச்சுக்கும். முடியோட பலத்தை அதிகரிக்கும், முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி. அவ்வளோ நன்மைகள் இந்த பப்பாளியோட இது வரைக்கும் வந்திருக்கும். ஒரு டவுட் இருக்குது, இந்த பப்பாளி உடம்புக்கு சூடாக குளிர்ச்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி சூடு. அந்த பப்பாளி உடம்புக்கு இது கொஞ்சம் சூடு தான். இது அடுத்தது நன்மை தீமை ரெண்டுமே கொஞ்சம் பார்க்கலாமா? ஏன்னா ஒவ்வொரு பொருள்லேயே இருக்கிற நன்மையும் இருக்கும், அந்த தீமைகள் இருக்கும். அதையும் இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேன். நன்மைன்னு பார்க்க போனீங்கன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுல எந்தெந்த பொருட்கள் இருக்குது, என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். தீமைகள்னு பார்க்க போனால் ரெண்டு மெயினாக இருக்குங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வலி வரும், கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகும், அதான் வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதில் இருக்கிற விதையை சாப்பிடாதீங்க. அந்த விதை வந்து கார்பைன்ற நார்ச்சத்து அதில் இருக்குது. அந்த விதையில் ஒரு கார்பைன்ற ஒரு நார்ச்சத்து இருக்குது. அது தெரியாமல் சாப்பிடும்போது நம்மளோட பல்ஸை குறைக்கும். அது நாடி துடிப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நாடி துடிப்பை குறைக்கும். அந்த நரம்பு மண்டலங்கள் நமக்கு பாதிக்கப்படும் அந்த கருப்பாக இருக்கிற விதைகளை சாப்பிட்டாங்கன்னா தான். அதனால் அந்த விதைகளை தயவுசெய்து தொட்டுறாதீங்க. செரிமானத்துக்கு உதவுது, சருமத்தை நல்லா பளபளன்னு வச்சுருக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக கொடுக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு நல்லது. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லினே வந்திருக்கேன். இது வந்து எப்பப்போ சாப்பிட்டா, அதுவும் எவ்வளோ சாப்பிட்லாம், தினசரி எவ்வளோ எடுக்கலாம், அதை பற்றியும் கொஞ்சம் தெரியும். ஏன்னா பப்பாளியை
நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன், பப்பாளியோட தேன் கலந்து சாப்பிட்டாக்கனா என்னென்ன நன்மை இருக்குதுன்னு. அதே மாதிரி அந்த பப்பாளியை சாப்பிட்ற அது ஒவ்வொரு டைமும் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு என்னென்ன நல்லது இருக்குது அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். காத்தால சாப்பிடுங்க. எல்லோரும் நைட்டில் சாப்பிட்றேன் அந்த மாதிரி முக்கால்வாசி நீங்கள் காத்தால் எடுக்கிறது தான் உங்கள் உடம்புக்கு நல்லது. ஏன்னா மருத்துவ குணப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா பப்பாளியில் நார்ச்சத்து, விட்டமின் ஏ எல்லாமே இருக்கிறத தவிர நீர் சத்தும் அதிகமாக இருக்குது. நீர் சத்துன்றது இப்போ நைட் அப்பப்போ இந்த யூரின் வர பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்றதுக்கு தான் அடிக்கடி காத்தால் எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. காலை உணவாக அல்லது வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு பப்பாளி சாப்பிட்டா அன்றைக்கி நாள் முழுதும் ஃபஸ்ட்டு செரிமான பிரச்சனை உங்களுக்கு சீராக இருக்கும். உணவில் இருக்கிற ஊட்டச்சத்து உறிஞ்சுவதற்கும் பப்பாளி உள்ள பப்பன் அந்த நொதிகள்னு சொன்ன பார்த்தீங்களா, பப்பேன்ற ஒரு அமிலங்கள் இருக்குது. அது ரொம்ப அதுக்கு அந்த உடம்பில் இருக்கிற அந்த மற்ற நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற சக்திகளை கரெக்டாக உறிஞ்சி ஒவ்வொரு பார்ட்டுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் செரிமானம் திறம்பட புரிஞ்ச உதவுறது. இது வந்து அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற அந்த வீக்கம்னு சொல்லுவாங்க, வயிறு வீக்கம், அந்த வீக்கத்தை மெயினாக தடுக்கிறதுனா நீங்கள் காத்தால் சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி மத்தியானம் நீங்கள் உணவுக்கு முன் இந்த பப்பாளியை சாப்பிட்டிங்கன்னா நார்ச்சத்து அந்த டைமில் அதிகமாக கிடைக்கும். இதனால் குடல் இயக்கம் சீராக இருக்கும். காத்தால் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நீர்ச்சத்தும் சேர்ந்து வரும். மத்தியான வேளையில் இதை சாப்பிடும்போது நார்ச்சத்து அதிகமாக வரும். ஏன்னா நம்ம மத்தியானம் சாப்பாடுன்னு ஒன்று சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா, அதனால் அதுவும் இதுவும் சேரும்போது இது நார்ச்சத்தாக கொஞ்சம் மாறும். அந்த குடல் இயக்கம் அப்போ சீராக இருக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், சீராக்க இது முக்கிய பங்காற்றும். சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது, எப்பவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆற்றல் கொஞ்சம் அதிகரிக்கும். அதோடு மதியம் நீங்கள் சாப்பிடும்போது உணவுக்கு செரிமான அமைப்பை தயார் செய்து வைத்திருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் லைட்டாக சாப்பிடும்போது அந்த சாப்பிட்றது கரெக்டாக அந்தந்த பாகத்துக்கு அந்தந்த சக்தி போகிறதுக்கு அதுக்கான வழியை கரெக்டாக அது தேர்ந்தெடுக்கும்னு சொல்கிறாங்க. இதனால் செரிமானம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. உணவுக்கு பின் பப்பாளியை சாப்பிட்டிங்கன்னா அதில் சீராக தொடர்ந்துனா ஊட்டச்சத்தில் எல்லாமே அது எல்லா இது பார்த்து கரெக்டாக அமைச்சிடும். எஞ்சிருக்கும் உணவு துகள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் க்ளீனாக சுத்தம் செஞ்சு குடல் ஆரோக்கியமாக இருக்க ரொம்ப உதவியாக இருக்கும். சாயங்கால டைமில் சில பேர் சாப்பிடுவாங்க. அப்படி சாயங்காலம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த சோர்வாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சோர்வுகள் இல்லாமல் கொண்டு வர்றது நீங்கள் சாயங்கால வேலையில் இதை சாப்பிட்டிங்கன்னா அந்த சோர்வுன்றது இருக்காது. ஏன்னா அந்த நீர் சத்து குறைபாட்டை அது அந்த டைம் சரி பண்ணிவிடும். அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காற்றால் தான் இந்த நீர் சத்து தேவை, நார்ச்சத்து தேவை, குடலை சுத்தம் செய்கிறது, இது எல்லாமே பகலில். ராத்திரி வேலையில் நம்ம உறங்கும்போது நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புகளும் உறங்கணும். அதனால தான் ராத்திரியில் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பழத்தில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதில் இருக்கிற சத்தில் வந்து ஆண்மைத்தன்மை அதிகமாக இதில் வரும். ஆண்மைத்தன்மை இல்லாதவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு மருந்தாகவும் இருக்கும். ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தம் சுத்தப்படுத்துறதுனா உங்களுக்கு அந்த ரத்தத்தை விருத்தி அடையும் வைக்கும். அதே சமயத்தில் ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மாதவிடாய் காலங்களில் இது வந்து கரெக்டாக சரி செய்யும். அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறது, அதிக ரத்தப்போக்கு இருக்கிறது, இதெல்லாமே அது கட்டுப்படுத்தும். பப்பாளி பழத்தில் மற்ற இது வந்து ஆண்மை சம்மந்தப்பட்டதில் பெண்களுக்கு மாதவிடாய்க்கு யூஸ் ஆகும். ஆண்களுக்கு ரத்தத்தை விருத்தி அடைகிறதுனால ஆண்மைத்தன்மை நிலையாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கூடாது அதை அடுத்தது சொல்லணும். ஏன்னா நல்லதுன்னு இருந்தால் கெட்டதும் இருக்குல்லங்க. அதுக்காக நான் அடுத்தது யார் யார் சாப்பிடாதீங்கன்றதுக்கும் சொல்கிறேன். மெயினாக இந்த அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, சர்ஜரி பண்ணவங்க, அறுவை சிகிச்சை செஞ்சவங்க பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால அந்த காயம் வந்து சீக்கிரத்தில் ஆறாது. அது ஆற விடாமல் இந்த இதய நோயாளிகளுக்கு நோய் இருக்கிறவங்க சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அதை சாப்பிடாதீங்க. ஆனால் சர்ஜரி பண்ணல, எனக்கு இதய நோய் நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்டாலே இதய நோய் வராமல் இருக்கிறதுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் அந்த இதய நோய் இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்டு அந்த சர்ஜரி பண்ணவங்க சாப்பிட்டாங்கன்னா அது அவங்க உயிருக்கு கூட ஆபத்தை விளைவிக்கும். இருக்கிற ஃபேக்ட்ரி நம்ம சொல்லணும். அடுத்தது ஆஸ்மா பேஷண்ட்டு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அந்த சொன்ன பார்த்தீங்க பாப்பன்ற ஒரு நொதிகலன்கள் அதில் இருக்குதுன்னு, அது வந்து கொஞ்சம் சில பேருக்கு அந்த ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, ஆன்டிபயோட்டிக்ன்றதுக்கு ஆப்போசிட்டாக அது ஒவ்வாமைன்னு இருக்கும். அந்த ஒவ்வாமை ஒத்துக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அது தமிழில்.
அந்த ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு இது கொஞ்சம் ஒத்துக்காது. ஏன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல், கொஞ்சம் சுவாச பிரச்சனை அதிகமாக இருக்கும். 3வது இந்த கர்ப்பிணி பெண்கள் அதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது உடம்புக்கு சூடு அதிகமாக இருந்தால் கரு கலைஞ்சிரும். அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் தயவுசெய்து சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றவங்க மற்றபடி பசங்க, குழந்தைங்க, வயசானவங்க, இந்த ஹார்ட் பேஷண்ட் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் இது மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க, முடி பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அடுத்தது வந்து இந்த நரம்பு மண்டலம் சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு நர்வஸ் வீக்னஸ் இல்லாதபடி ஆக்கும். ஆனால் அந்த பப்பாளியில் இருக்கிற நடுவில் இருக்கிற விதையை சாப்பிட்டுட்டிங்கன்னா எதுக்கு சாப்பிட்றோம் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஆகும். நரம்பு மண்டலத்தில் இருக்க அழுத்தம் கொடுத்துரும். அது அந்த கருப்பாக அதில் உள்ள ஒரு விதை மாதிரி இருக்கும். அந்த விதையை சாப்பிட்டாங்கன்னா அதிக பப்பாளி ரொம்ப அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா கூட தொண்டை வீக்கம் வரும், சளி வரும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும், லூஸ் மோஷன் வரும், வயிற்று வலி வரும். அதனால் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு சும்மா ஒரு பாதி பப்பாளியோ ஒரு பப்பாளியோ சாப்பிட்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவே சாப்பாடு மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா ராத்திரியில் அது இந்த குடல் செரிமானத்துக்கெலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ராத்திரி வேலை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் சாப்பிட்லாமான்னு கேட்குறேன். கோடை காலத்தில் எப்போவும் அதோட மருத்துவ குணங்கள்ன்றது பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணுங்கள். பட் கோடை காலன்றது உடலும் உஷ்ணமாக இருக்கும், பப்பாளியும் சூடாக இருக்கும். ஆனால் இது அளவாக எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை அதிகமாக வெளியேற்றி உடம்பை ஸ்லிம்மாக வைக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வயிறு கோடை காலத்தில் சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாகிடும். வயிறு ஃபுல்லானா தேவையில்லாமல் பசி இருக்காது. அந்த பசி தூண்டக்கூடிய செக்ஷனே அங்கே ஒர்க் ஆகாதனால உங்களுக்கு எடை வந்து விரைவாக குறையும். ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க அந்த டைம் அதை சாப்பிட்ற மாதிரி. இது வந்து நீரும் அதனால இந்த பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நீரோட்டமாக இருக்க இந்த கொஞ்சம் அதான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்னேன். இதில் வந்து நீர்ச்சத்து இருக்கிறதுனால நீங்கள் கோடை காலத்தில் இதை கொஞ்சம் சாப்பிட்லாம். அதை சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலையும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வைக்கும். தேவையில்லாத எடைகளை கொஞ்சம் கம்மி பண்ணும். மெயினாக அந்த டைமில் உங்களுடைய இரத்த அழுத்தங்களும் இந்த நீரிழப்பு நோய் மெயினாக அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கோடை காலத்தில் இதை சாப்பிட்லாம். கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. இரவு நேரத்தில் சாப்பிடாதீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க. இருதய அறுவை சிகிச்சை பண்ணவங்க சாப்பிடாதீங்க. ஆஸ்மா பேஷண்ட்லாம் சாப்பிடாதீங்க. மற்றபடி மற்ற எல்லோரும் சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா இது எல்லாருக்கும் இந்த செரிமான பிரச்சனை, இந்த முடி பிரச்சனை, கண் ப்ராப்ளமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்குது, மற்றும் என்ன சொல்லலாம், எல்லாமே ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இதெல்லாம் ஒரு அருமருந்து. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இது வந்து ஏழைகளின் பங்காளின்னு சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். அந்த வார்த்தை ஏன்னா நம்மளோட பங்காளி மாதிரி. இது உடம்புல இருக்கிற நோயை வந்து மருத்துவர்கிட்ட போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறத வீட்டிலையே இருக்கிற இந்த பழத்தினால எவ்வளோக்கு எவ்வளோ நன்மையை நம்ம எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கலாம். இது இந்த காய் வாட்டில் இருக்கும்போது அதை கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி ஃபேஷியல் மாதிரி சில பேர் பண்ணுறாங்க. அதை பப்பாளி பழத்துலேயும் பண்ணுறாங்க, பப்பாளி காயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த பால் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது வந்து இந்த முகத்தில் இருக்கிற இந்த கரும்புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த கரும்புள்ளின்றதெல்லாம் அது நிறைய எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, ஃபேஷியல் பண்ணுறதுக்கெலாம். அதே மாதிரி இது மற்றபடி இதை சாப்பிட்றதுனாலையும் முகம் பளபளப்பாகும், சரீரமே பளபளப்பாகும் போது முகமும் பளபளப்பாகும். அடுத்தது இதோட இலையை வந்து நம்ம அரைச்சி என்ன பண்ணலான்னா அதில் இருக்கிற மருத்துவ குணங்களையும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை அரைச்சி நம்ம தலைக்கு தேய்க்கும் போது இது பேன் போடுக்கு பிரச்சனை இருக்காது, முடி நல்லா கனமாகிடும். அதே சமயத்தில் முடி உதிர்றது வராது, நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும்னு. அதே மாதிரி இந்த இலைகளை அரைச்சி அதை சாறு எடுத்து அந்த சாறை குடிக்கிறது போது ஜுரங்கள், அதாவது தொற்று நோய் சம்மந்தப்பட்ட ஜுரங்கள் ஏதாவது இருந்தால் கூட அந்த ஜுரங்களை எடுத்துருது, தலைவலியை எடுத்துருது. தொற்று சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இலைகள் அருமருந்தாக இருக்காது. ரெண்டாவது இப்போ வியாபாரத்தை பார்க்கலாம். கொஞ்சம் தலையே சுத்தம் இருந்தாலும் கொஞ்சம் இவ்வளோ லாபமானது அப்புறம் யோசிப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்கள்கிட்ட ஒரு கிரவுண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு கிராமத்தில் நீங்கள் ஒரு ஏக்கர் நிலத்தை லீஸ்க்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் மிஞ்சி போனால் என்ன ஒரு 30,000 50,000 கொடுங்கன்னுவாங்க. லீஸுன்றது ஒரு வருஷம் 5 வருஷம்னு அப்படி போடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1 லட்சம் தரதா வச்சுக்கோங்க மனசில். இந்த 1 ஏக்கர் நிலத்தில் 4000 மரங்களை நடலாம். 4000 மரத்தில்
கரெக்டாக நான் ஒரு மரத்தை வளர்த்து ஃபஸ்ட்டு மாடல் பார்த்ததில் முதல் 1 வருஷம் ஆச்சு அது வளர்கிறதுக்கு. அந்த 8வது மாதத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு, 9 மாதத்துக்கு மேலே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் குறைஞ்சது 100 பழமாவது கொடுக்குது. நீங்கள் 50 பழம் தான் கொடுக்குதுன்னு வச்சா கூட, அதே மாதிரி ஒரு பழம் இன்றைக்கி மார்க்கெட்டில் 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. நீங்கள் 30 ரூபான்னு வச்சா கூட உங்களுக்கு குறைஞ்சபட்ச லாபம் 11 லட்சத்தை தாண்டும். அந்த லீஸ்க்கு இருக்கிறது 1 லட்சம் செலவும் அந்த செடி வாங்குறதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நேராக பழைய அந்த பழக்கடைகளில் காய்கறி கடைகளில் பப்பாளி பழம் இருக்கும், அதுலேருந்து விதை எடுங்க. அது காசே வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் அழுகி போனதாக தூக்கி போடுவாங்க. அந்த இதுலேருந்து விதையை எடுத்தாலே அந்த விதையை அங்கே தூவிட்டு வந்துடுங்க. இதில் மெயின் என்னென்னா, நம்ம எத்தனை மரங்களை நடுறோமோ நாம் இல்லைனாலும் அந்த மரங்கள் அடுத்து 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 வருமானம் கொடுத்துட்டே தான் இருக்கும். இதோட ஆயுட்காலம் குறைஞ்ச ஒரு 20 வருஷமாவது இருக்கும். நடுவில் அந்த புயல், ஒரு இயற்கை பேரிடர்கள் அந்த மாதிரி வந்தாக்கனா தான் இந்த 2வது இதோட பப்பாளி பழத்தில் பால் எடுப்பாங்க. அந்த பால் ஒரு மருத்துவ குணம் கொண்டது வேறு, அது ஒரு தனியாக ரேட் போட்டு விற்கிறாங்க. அதை பற்றியும் ஒரு டீட்டெயில்ஸாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதுலேயும் நிறைய வருமானம் இருக்குது. அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பப்பாளி பற்றி ஒரு முழு வீடியோவை போட்டிருக்கோம். இதனால் மருத்துவ குணம் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம உடலில் வரப்போகிற நோயை தடுத்துக்கலாம் வர்றதுக்கு முன்னாடியே. அது தவிர வியாபார விதியில் பார்த்திங்கன்னா, நீங்கள் இடங்கள் எத்தனையோ இடங்கள், இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், ஆனால் இன்னும் எனக்கு 2-3 இடத்துல இடம் இருக்குது. அந்த இடத்த நான் சும்மா வச்சுருக்கேன். அந்த சும்மா வச்சுருக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. அதே இடத்துல நீங்கள் இந்த மாதிரி செடி கொடியெலாம் வச்சானா உங்கள் லேண்டும் சேஃபாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னீங்கனாலே உங்கள் மனசுக்குள்ளே அது பெரிய சந்தோஷத்தை முதல்ல கொண்டு வருங்க. அது நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, அது மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களை அறியாமல் பல புண்ணியத்தை நீங்கள் பண்ணுறீங்க. நன்றி மக்களே. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு செடியிலையும் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது, அதனால் என்னென்ன வருமானம் இருக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். மனுஷன் மட்டும்தாங்க எதுக்குமே பயன்படாமல் இருக்கான். மற்றபடி பிரபஞ்சத்தில் உண்டானது எல்லாமே, அது ஜீவராசியாக இருக்கட்டும், செடி கொடிகளாக இருக்கட்டும், அதன் காலத்தில் அது கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துருங்க. மனுஷன்தான் நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவானே தவிர வாக்கு தவறிடுவான். மற்றபடி எல்லா ஜீவராசிகளும் எல்லா இயற்கைகளும் சொன்னதை சொன்னபடி கரெக்டாக செய்யுங்க. இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நானும் நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்றத மேலும் நம்புகிறேன். வீடியோ மறக்காமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் இடம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் சும்மா இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் நான் வந்து பாதின்னு தான் போட்டுன்னு வரேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக அது 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல வேணாம் தான் 11 லட்சம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துக்க முடியாமல் அங்கே வேலைக்கு ஆள் வைப்பாங்க, அந்த செலவெல்லாம் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். இது விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒவ்வொரு நாள் இது தவிர மற்ற விஷயங்கள், ஆன்மீக விஷயங்களும் இதில் நிறைய போடுவோம். வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் எப்பப்போ வருது, எந்தெந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும், அது எப்படி எழுதுறது, அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுப்போம். இது மாதிரி ரொம்ப பயனுள்ள தகவல் இதெல்லாம். எத்தனையோ சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் இது நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுனாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுறீங்க. வாழ்க வளமுடன். நன்றி.